என்ன இருந்தாலும் ஷூட்டிங்க்கு போறீங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகானாவோட மாமியார் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியட்டும். என்ன சுகானா? எக்ஸாக்ட்லி. அம்மா நீங்க நோன்னு சொல்லக்கூடாது. சரிடி செல்லம், நான் இந்த சாரியே கட்டிக்கிறேன். சரி நீ போய் ரெடி ஆயிட்டு வா, சீக்கிரம் போ. Now that's like a good girl. OMG. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். பை 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 பை. சரியான பைத்தியக்கார பொண்ணு. ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டானா அவ்வளவுதான். அத முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான். நிஜமா ராணு, உங்க ரெண்டு பேரையும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவ ஷூட்டிங்க்கு நீயும் போனது நல்லதா போச்சு. அவளோட வேலை எப்படின்னு இப்ப நீயும் நல்லா புரிஞ்சுக்கிட்டல. இனிமே சுகானாவோட வேலை உங்களுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையா இருக்காதுல்ல? கிடையாது, இனி எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் அக்கா, ஷூட்டிங்ல வேலை பார்க்குற ஆளுங்கள மோசமானவங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. இவ்ளோ நாளா டிவில வேலை பார்க்கறவங்க எல்லாம் மோசமானவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாம் எதை பத்தியும் கவலை இல்லைன்னு நினைச்சேன். கலாச்சாரம், சொந்தக்காரங்க இத பத்தி எல்லாம் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. அவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்கதா. எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு. ஒரு மாயாஜால உலகத்துல அவங்க வேலை செய்யும் போது கூட நம்மள மாதிரி சராசரி மனுஷங்களா தான் இருக்காங்க. அக்கா ஒன்னு சொல்லவா, அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன அம்மா மேடம்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு அம்மா மேடம்னு கூப்பிடுறது பிடிக்கலையா? ஏண்டா, ஏன் அவளுக்கு பிடிக்காதுங்கற? சுஹானாவுக்கு அம்மானா அம்மா மேடம்னு தானே கூப்பிடுவாங்க. அக்கா, அன்னைக்கு நான் உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன்ல, உங்க மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா நீங்க எப்பவும் என்ன பத்தி தான் யோசிக்கிறீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்க கூடாது. இஷான் மேல உள்ள அக்கறையால என் கண்ணுக்கு எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா இருந்துட்டேன். கோவத்துல உங்களை மரியாதை குறைவா பேசிட்டேன். அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. ஐயோ ராணு, ஏன் இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, இங்க பாரு, அழக்கூடாது. தங்கச்சி ஏதாவது சொன்னா அக்கா அதை தப்பா எடுத்துக்க முடியுமா? சரி சரி, கண்ணை தொடச்சுக்கோ. கண்ணத்தோட கண்ணத்தோட. சந்தோஷமோ துக்கமோ கண்ணீர் விடாம இந்த ராணுவால இருக்கவே முடியாதுல. சின்ன மாமி, உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? எதுக்காக இப்ப அழறீங்க? மருமக சுஹானா மேல பாசம் பொங்கி போய் அழ ஆரம்பிச்சிட்டா. அக்கா, நான் சுஹானா கிட்டே ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன்ல. நான் அவகிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாது. நான் நிச்சயமா அவகிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். கேட்கணும்ல? ஆமா சின்ன மாமி, நீங்க சுகானா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன இருந்தாலும் அவ சுகானா வச்சே. சுகானா மேல யாராவது கோவப்பட முடியுமா என்ன? எனக்கு என்னவோ சுகானா உங்களை மன்னிச்சிருவான்னு தான் தோணுது. இந்தாங்க டீ. அம்மா, நிஷா என்ன சொன்னு கேட்டீங்களா? தேவையில்லாம யோசிக்காத. கிளம்பு, ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல உனக்கு. போ.